யாரு இந்த நேரம் கால் பண்ணுறது? ஹாய், ரூபின்றவங்க இவங்களுக்கு பதிலாக இனிமேல் இவங்கள தான் நான் போட போகிறேன். ஏன்னா நம்ம கதையில் முக்கியமான கதாபாத்திரம் ரூபி இருக்காங்க. ப்ளீஸ் இதை மட்டும் கொஞ்சம் ஏற்றுக்கோங்க. நம்ம இதழியோட ஃப்ரெண்டு ரூபி இனிமேல் இவங்க தான். ஏய், ஏண்டி நீ கால் பண்ணுற? நானே கால் பண்ணுற வரைக்கும் எனக்கு ஃபோன் பண்ணாதுன்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அது இல்லடி, உங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் எனக்கு பச்சை தண்ணி கூட தொண்டைக்குள்ளே இறங்கலை. அதான் கால் பண்ணேன். என்ன ஆச்சு? ஒரு மாதிரி சக்ஸஸ் தான்னு நினைக்கிறேன். என்னது நினைக்கிறியா? அப்போ உங்கள் ஆன்ட்டி இன்னும் உன்னை முழுசாக நம்பலையா? அந்த காட்சியில் என்னைக்கு என்ன முழுசாக நம்பியிருக்கு? எங்கள் அப்பா அம்மாவை கூட ஈஸியாக ஏமாத்திடலாம். எங்கள் அப்பன் கூட பிறந்த கப்பலரசியை ஏமாத்துறதுக்குள்ளே நான் 3 யுகம் தாண்டி 30 லோகத்தில் ட்ராவல் பண்ணி தொலைக்கணும். ஃபோட்டோவை பார்த்துட்டு அவங்க என்ன ரியாக்ஷன், எப்படி இருந்துச்சு? அது ஒரு மாதிரி கர்ண கொடூரமாக தான் இருந்துச்சு. துருவி துருவி கேள்வி கேட்டு கொலையாக கொன்னுட்டா மகராசி. மற்றவங்களெல்லாம் அதை பார்த்து அதிர்ச்சியில் கருகி போயிட்டாங்க. பார்த்த வரைக்கும் போதும்னு விடுங்கடி ஆத்தாள்னு மொபைலை பிடுங்கிட்டு ஓடி வந்து கதவை அடைச்சிக்கிட்டேன். நீ கரெக்டாக கால் பண்ணுற. இதெல்லாம் தேவையா? இது எனக்கு இங்கே பக்கு பக்குன்னு இருக்குடி. எவ்வளோ நாளைக்கு இதையே காட்டி சமாளிப்ப? 2 வருஷமும் 3 வருஷமும் கழிச்சு ஃபாரின் போன புருஷன் எங்கடின்னு கேட்டா என்னடி சொல்லி சமாளிப்ப? அதை அப்புறம் பார்த்துக்கலாம் விடு. அப்படியே கேட்டாங்கன்னா ஃப்ளைட் கிராஸில் அந்த புருஷன் செத்துட்டான்னு சொல்லி இன்னும் 2 வருஷத்தை புருஷ சோகத்திலே ஓட்டிடலாம். அதுக்குள்ளே நான் அமெரிக்காவில் செட்டில் ஆகிறதுக்கான எல்லா ஏற்பாடும் பக்காவாக பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் யாரும் எதுக்கு என்னைய கம்பல் பண்ணவும் முடியாது, டார்ச்சர் பண்ணவும் முடியாது. அப்புறம் நான் எப்போவும் ஃப்ரீ பேர்டு தான். ஆயுசு முழுக்க இப்படியே சிங்கிளாகவே இருக்க போறியாடி? ஆமாம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எனக்கு என்னமோ நீ பண்ணுறது எதுவுமே சரியாக படலை. ஏய், யாரோ வந்து கதவு தட்டுறாங்க. வை ஃபோனு. ஐயோ, என்ன மறுபடியும் முதல்ல இருந்தா? என்ன ஆண்டி, இன்னும் உங்களுக்கு இந்த தாலி மேலே சந்தேகம் போகலையா? அந்த தாலியை கட்டுனவன் ஃபாரின் தானே போயிருக்கான். ஃபோனில் பேச முடியும் தானே? அவனுக்கு கால் பண்ணி கொடு, நானே பேசுகிறேன். ஷாக்க குறை நம்ம முகமே இப்போ காட்டி கொடுத்துருமே. அப்படியே அந்த பையனோட அம்மாவை நம்ம வீட்டுக்கு வர சொல்லு. முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவோம். இந்த காட்சியில் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்காது. ஃபாரின் கால் கூட யாரையாச்சும் வச்சு பேச சொல்லிடலாம். ஆனால் இந்த அவசர மாமியாருக்கு எங்கே போவேன் நான்? ஐயோ, இந்த காட்சியில் தொலை தாங்களையே. ஈஸ்வரா காப்பாத்து. இதழி, இதழி, என்ன நம்ம கூப்பிடுறது கூட காதில் கேட்காம இருக்கு? என்னடி மருமகளே, இன்னும் என்னெல்லாம் தகிடத்தத்தம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கியா? தகிடத்தத்தமா? அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு ஸ்பெல்லிங் கூட எனக்கு தெரியாது ஆண்டி. சுச்சோ, குழந்தடி நீ, அதான் உனக்கு ஒன்றுமே தெரியலை. கிண்டல் பண்ணுறீங்களா? நான் என்ன சொன்னாலும் பொய் சொல்கிற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ ஒன்றும் பண்ண வேணாம். நான் சொன்னதை மட்டும் செஞ்சால் போதும். ஐயோ, அதுதான் பெரிய ஆப்பே. உனக்கு இந்த தாலியை கட்டிட்டு ஓடி போனான் பாரு, அவனுக்கு வீடியோ கால் போட்டு கொடு. உன் மாமியாரை இங்கே வர சொல்லு. அப்புறம் நம்புகிறேன் உன்னை. வீடியோ காலா? ஓ மை காட்! யாரையாவது வச்சு பேசிடலான்னு பார்த்தா வீடியோ கால்னால் ஃபோட்டோவில் பார்த்தா அந்த ஆள் முகம் தெரியணும்ல. என்னடி மருமகளே, என்ன யோசிக்கிற? ஆண்டி, கால் பண்ணி கொடுன்னு தானே சொன்னீங்க. இப்போ என்ன வீடியோ கால் போட சொல்கிறீங்க? கால் பண்ணால்
உன் புருஷனோட அழகான மூஞ்சியை பார்க்க முடியாதுல்ல செல்லம், அதான் வீடியோ கால் போட சொல்கிறேன், போட்டு கொடு. ம், அது இப்போ இப்போ போட முடியாது ஆன்ட்டி. ஏன் முடியாது? இங்கே டேனா அங்கே நைட்டு, அங்கே நைட்டுனா இங்கே டேல. ஆமாம், அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு என்னவா? இப்போ அங்கே இந்த டைமுக்கு அவன் தூங்கிட்டு இருப்பான். பொண்டாட்டி கூப்பிட்டா சொர்க்கத்துக்கே போயிருந்தாலும் எந்திரிச்சு வந்து என்னன்னு கேட்கணும். நீ கால் பண்ணு, அவன் முழிப்பான். உன்னோட காலை அட்டன் பண்ணுறதை விட அவனுக்கு தூக்கம் முக்கியமாக போச்சா? அது இல்லை ஆன்ட்டி, பாவம் ஒர்க் பண்ணிட்டு வந்து டயர்டாக தூங்கிட்டு இருப்பான். நான் வேணா அப்புறம் கால் பண்ணி கொடுக்குறேனே. பாவம்ல ஆன்ட்டி அந்த மனுஷனும். ஓஹோ, நீ அவ்வளோ நல்லவளா? சரி, அது போகட்டும். உன் மாமியாருக்கு கால் பண்ணு, நானே அவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிடுறேன். ஆ, அது 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 வந்து போய் ஆக்சுவலி பேசிக்கலி கதகளி கேப்பக்களி எல்லாம் சொல்லு. அந்த அம்மாவுக்கு கால் பண்ணுறியா இல்லை இப்போ நீ? அதான் ஆன்ட்டி, ஆக்சுவலாக அவங்க நம்பர் என்கிட்ட இல்லை, அதைத்தான் சொல்ல வந்தேன். ப்ராமிஸா ஆன்ட்டி, நான் அவங்க நம்பரை வாங்க மறந்துட்டேன். இல்லை இல்லை ஆன்ட்டி, இப்போதான் ஞாபகம் வருது, அவங்க கிட்ட மொபைலே இல்லை. இல்லை, அவங்களுக்கு ஃபோன் யூஸ் பண்ணவே தெரியாது. பாவம் கிராமத்துக்காரங்கள்ல, அதான். கிராமத்துக்காரவங்க இப்போலாம் சிட்டிக்கு ஈக்குவலாக மாறிட்டாங்க. உன் மாமியாருக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதா? அவங்க அவங்க பழைய காலத்து ஆள் இல்லை, அதான். என்ன, ஒரு நூற்றாண்டு காலம் இருக்குமா? நிஜமா அவங்கக்கிட்ட மொபைல் இல்லை ஆன்ட்டி, நம்புங்க ப்ளீஸ். சரி, அப்போ வா, அவங்க வீட்டுக்கே நேரடியாக போகலாம். இங்கே உங்கள் மாமியார் வீட்டுக்கு போகலாம்டி, வா. கல்யாண ஃபோட்டோ பார்த்தா அதோட எல்லாம் ஆஃப் ஆயிடுவாங்கன்னு பார்த்தா இந்த காட்சியில் என்னைய போட்டு பாடாப்படுத்துதே. இப்போ நான் என்ன செய்வேன், எப்படி தப்பிப்பேன்? ஆன்ட்டி, இப்போதான் ஞாபகம் வருது, அவங்க பழனிக்கு போயிருக்காங்க, வந்ததும் போகலாமே. எப்போ வருவாங்க? அது 1 2 3 டேஸ் கழிச்சு, இல்லை 1 வீக்கு கழிச்சு தான் வருவாங்க. உன் மாமியார் பழனிக்கு பாத யாத்திரையாக போயிருக்காங்க போல. ஆமாம் ஆன்ட்டி, ஆமாம், வேண்டுதலாம், அதான். சரி, அப்போ உன்னை கட்டுனவன் கூட எப்போ வீடியோ கால் பேசலாம்? அது நாளைக்கு காலையில் 10 9 இல்லை 11 மணிக்கு மேலே பேசலாம் ஆன்ட்டி. கண்டிப்பாக பேசலாமா? கண்டிப்பாக ஆன்ட்டி, பேசலாம். சரி, காலையில் பேசிட்டு அப்புறம் பார்க்குறேன். கடவுளே, என்னை ஏன் இப்படி சோதிக்கிற? போச்சு, எல்லாம் போச்சு. நான் ஒரு பிளான் பண்ணா இங்கே வேற ஒன்று நடக்குது. இப்போ என்ன பண்ணுறது? முதல்ல ரூபிக்கு ஃபோன் பண்ணலாம். என்னடி இதழ், இப்போ ஃபோன் பண்ணியிருக்க, என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? எல்லாம் மண்ணா போச்சு. அந்த காட்சியில் என்ன பண்ணியிருக்க தெரியுமா? என்னடி இதழ், இப்படி ஆயிருச்சு? இப்போ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறன்னு என்கிட்ட கேட்குற? நீ தான் ஏதாச்சும் பண்ணணும். நான் என்ன பண்ணுறது? இதெல்லாம் வேணாண்டி, ரிஸ்க்குன்னு நான் தான் படித்து அவ்வளோ தூரம் சொன்னேனே, என் பேச்சை கேட்டியா நீ? உன்கிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா? அந்த பையன், அவன் பேர் என்ன, ஏதோ சிங்கம் புலின்னு வருமே. சிங்கமும் இல்லை புலியும் இல்லை, மாப்பிள்ளை சிங்கம். அவனை எப்படியாச்சும் கான்டாக்ட் பண்ணி வீடியோ காலில் பேசவை. ஒரு 11 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ள. நல்ல ராகு காலம் முடியாது. அது என்ன காலமோ இருந்துட்டு போகட்டும், விடு.
நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. அவன் வீடியோ காலில் பேச வைக்கிற, அவ்வளவுதான். எங்கள் வீட்டில் யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு நான் டைலாக் எழுதி தரேன். அதை அவன்கிட்ட கொடுத்து மனப்பாடம் பண்ணி பேச சொல்லு. முதல்ல அவனை தேடணும், அப்புறம் அவன்கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும். அப்புறம்தான் நீ எழுதி கொடுக்குற டைலாக்கை அவன்கிட்ட கொடுக்க முடியும். அதான் அவ்வளோ பணம் வாங்கிட்டு போனானே, அப்புறம் என்ன இதை செய்ய மாட்டேன்னு சொல்லிடுவானா? நீ போய் பேசு. அவன் ஒத்துக்கலைன்னா ஃபோனை என்கிட்ட கொடு, நான் பேசிக்கிறேன். நீ நடத்துகிற கூத்தும் இன்னும் எங்கெங்கெல்லாம் போய் முட்டிக்கிட்டு நிற்க போகுதோ தெரியலடி. சரி, அது இருக்கட்டும். மாமியாருக்கு என்ன பண்ண போகிற? அவனுக்கு அம்மான்னு ஒருத்தங்க இருப்பாங்கல்ல. ஏண்டி, நீ என்ன அவனை குடும்பத்தோடு கூத்தாட சொல்லுவ போல? அவன் தான் சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சிட்டு இருக்கான். அவங்க அம்மாவையும் உனக்காக நடிக்க வைப்பானா? பணம் தர்றோன்னு சொல்லு. அடியே, ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன், நல்லா திட்டிடுவேன் சொல்லிட்டேன். உனக்காக நான் அவனை தேடி போய் விஷயத்தை சொல்லி உனக்கு கால் பண்ணி கொடுக்குறேன். நீ என்ன பேசணுமோ பேசிக்க, யாரை கூப்பிடணுமோ கூப்பிட்டுக்க. என்னை ஆள விடுமா தாயே. உன்னோட கூத்துக்கு என்னால் சலங்கை கட்டி ஆட முடியாது. சரிடி, இப்பவே அவனை தேடி போ. இப்பவே வா. ஆமாண்டி, நமக்கு டைம் இல்லை. நமக்கு இல்லை, உனக்கு. சரி சரி, பேசி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாத, சீக்கிரம் போ. தின்னுட்டு இருக்கேன்டி பிசாசே. கையை கழுவிட்டு போகவா இல்லை இப்படியே விரலை சப்பிக்கிட்டே போகவா? ஓகே ஓகே, சாப்பிட்டு முடிச்சதும் கிளம்பிடு. நல்ல பொண்ணு இல்லை, சமத்தா வேலையை செஞ்சு முடிச்சிருடி. ஆமாம், நீ எனக்கு பெரிய இந்த வேலையை கொடுத்துட்ட, அதை சமத்தா வேற செய்கிறாங்க. ஃபோனை வச்சு தொலை, போய் தொலைகிறேன். இவையன் இப்படி சலிச்சுக்கிறா? நல்ல வேலை, நம்ம அவனோட ஃபோன் நம்பர் ஆதார் நம்பர் எல்லாமே வாங்கி வச்சுருக்கோம். அதனால் எப்படி சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இப்போ யாரு? ஏண்டி, நீதானா? இன்னும் போகலையே அவன்கிட்ட? அடிங்கு வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அவன் ஃபோன் நம்பர் எல்லாமே நம்ம வாங்கி வச்சுருக்கோம் தான். ஃபோன் பண்ணால் நாட் ரீச்சபிள்னு வருது. நான் நேரில் போய் தான் அவனை போய் பார்க்கணும். சரி போ. ஏண்டி, அவன் ஃபோன் எடுத்தானா ஃபோன் பண்ணி பேசி அப்படியே முடிச்சிடலான்னு பார்த்தேன்டி. அதான் நாட் ரீச்சபிள்னு வருதுல்ல, அப்புறம் எப்படி ஃபோன் எடுக்க முடியும்? போ அவன் ஊருக்கு. ஊரில் 10-15 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு சுற்றி இருக்கிறவ கூடலாம் போகாமல் ஒன்றை மட்டும் தனியாக தேர்ந்தெடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? இதெல்லாம் பழைய டைலாக், ஏற்கனவே நிறைய படத்துலலாம் வந்துருச்சு. ஃபீல் பண்ண விட மாட்டியே. நீ ஃபீல் பண்ணிட்டு இருந்தால இங்கே கதையே மாறிடும். போ முதல்ல. போகிற முதல்ல. இந்த ஊரு தானே சொன்னாங்க. இந்த ஊரில் இப்போ எங்கே போய் கேட்குறது, யாரை கேட்குறதுனே தெரியலையே. ஆள் யாரையுமே காணுமே. கொஞ்சம் முன்னாடி போய் பார்க்கலாம். இவளுக்காக எவ்வளவு தூரம் அலைய வச்சிட்ருக்கா. ஹலோ மிஸ்டர், இங்கே மாப்பிள்ளை வீடு எங்கே இருக்குது? யாருங்க? இந்த மாப்பிள்ளை சிங்கமா? ஆமாம் மாப்பிள்ளை சிங்கம்தான். அவர் வீடு எங்கே இருக்குது? இப்படியே நேராக போய் 2வது லெஃப்ட் எடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இங்கே தானே 2வது லெஃப்ட்டுன்னாங்க, எங்கே வரலையே. ஹலோ மிஸ்டர். இவனுக்கு கல்யாணம் நின்று போச்சுன்னு நம்ம எல்லாம் கவலையில் இருக்கோம். அந்த கவலை மருந்து காய்ச்சி இவனுக்கு இருக்கா? ஆடுகளை தனுஷுன்னு நினப்பு போல, ஒத்த சொல்லால என் உசுறு எடுத்து கொண்டுட்டாலுன்ட்டு பாட்டு வேற பாடிட்டு வர்றான். குமுதாவை நினச்சி சோகமாக பாடுறானோ? இருந்தாலும் இருக்கும். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, 1 மினிட். இப்படி கொஞ்சம் வாங்கலேன், ஒரு சின்ன ஹெல்ப்பு. அட, யாரையா இந்த பொண்ணு? 2 முட்டை முழுசாக எடுத்து முகத்தில் வச்ச மாதிரி இருக்கு. எஸ் மேடம், சொல்லுங்க, என்ன ஹெல்ப் வேணும்? உங்களை மாதிரி பொண்ணுங்களுக்கு உதவி செய்கிறதுனே பிறந்தவன் தான் கல்யாணம். கல்யாணமா?
எஸ் மேடம், நான் தான் கல்யாணம். மை நேம் இஸ் கல்யாணம். வாட் டு யூ? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். ஆ, நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டேன். ஓ, ஓட்ட இங்கிலீஷ் வண்டியா இது? மிஸ்டர் கல்யாணம், எனக்கு மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை வேணும்னா தரகர் கிட்ட கேளுங்க மேடம். என்னை பார்த்தா தரகர் மாதிரியா தெரியுது உங்களுக்கு? ஓ ஷிட், இங்கே மாப்பிள்ளைன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரை கேட்டேன். அது என்னங்க, வர போகிற பொண்ணுங்க எல்லாரும் மாப்பிள்ளை மாப்பிள்ளைன்னு அவனையே கேட்டால் அப்போ மாப்பிள்ளையாக முடியாமல் சுற்றிட்டு இருக்கிற என்னைய போல் மற்ற மாப்பிள்ளைங்க எல்லாம் எங்கே போகிறது? ஹலோ, அவர் வீடு இங்கே எந்த பக்கம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா விடுங்க. நான் ஒன்றும் அவரை மாப்பிள்ளை பார்க்க வரல. வேற எதுக்கு அவனை தேடுறீங்க? உங்களுக்கு அவரை தெரியுமா? இப்படி ஒரு கேள்வியை என்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு தெரிஞ்சா என் மாப்பிள்ளை சைக்கிள் செயின் எடுத்து உங்கள் மேலே சுற்ற ஆரம்பிச்சிருவான். பார்த்துக்கோங்க. நானும் அவனும் ஈருடல் ஓர் உயிர். அப்படி ஒரு தோஸ்து நாங்கள். கல்யாணத்தை பார்த்தா மாப்பிள்ளைய பார்த்த மாதிரி விஷயம் என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. ஓ மை காட், நீங்கள் அவர் வீட்டுக்கு மட்டும் வழி சொல்லிட்டு போங்க ப்ளீஸ். ஒரு ஷூட் பற்றி பேசணும். ஓ, ஷூட் புக்கிங்கா? ஏங்க, இதெல்லாம் முன்னாடியே விவரமாக சொல்கிறது இல்லையா? நீங்கள் பாட்டுக்கு வந்தது வராதுமா மாப்பிள்ளை வேணும்னு சொன்னால் நான் என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டேன்ல. அவன் இப்போது வீட்டில் இருக்க மாட்டான், சர்ச்சில் தான் இருப்பான். அங்கே போய் பேசுகிறீங்களா? ஓகே ஓகே, அந்த சர்ச்சுக்கு எவ்வளோ தூரம் போகணும்? அது இங்கே பக்கத்தில் தான். கதவு திறந்து விட்டீங்கன்னா உள்ளே உட்காந்துக்கிட்டே வழியை சொல்லுவேன். வேண்டாம், சர்ச்சு பேரை மட்டும் சொல்லுங்க, நான் மேப்பில் பார்த்து போய்க்கிறேன். அப்படின்னா கண்டிப்பாக சொல்ல முடியாது. காரில் உட்கார விட மாட்டீங்க. நாங்கள் மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமோ? அந்த சர்ச்சை மேப்லலாம் போட்டாலாம் வராது. ஷீட், ஓகே உட்காருங்க. உட்கார்றதுக்கு முன்னாடியே ஷீட் சொல்கிறீங்களே. ஹீ ஹீ ஹீ, சும்மா 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 ஒரு ஜோக்கு. நீங்கள் கோவப்படாதீங்க. எல்லாம் என் தலை எழுத்து. ஆடிக்கிட்டு உட்காருங்க, ஒழுங்கா உட்காருங்க ஆடாம. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுங்க. யோ யோ, தள்ளி உட்காருங்க முதல்ல. யோ, என்னையா பண்ண இப்ப? ஐயோ, நான் ஒன்றுமே பண்ணலைங்க. நீங்கள் தான் காரை ஓட்டி என் மேலே தட்டி லிப்ஸ்டிக்கை ஒட்டி கண்ணி பையங்க. நான் ஏங்க இப்படி பண்ணீங்க? அடி செருப்பால, வழி சொல்கிறேன்னு காரில் ஏறி உட்காந்துட்டு சீட்டிங்க பண்ணுறியடா ராஸ்கல். எத்தனை பேர் கிளம்பியிருக்கீங்க இப்படி? நான் மட்டும்தாங்க. ஸ்டூபிட், இடியட், ராஸ்கல், ஸ்கவுண்டர், உன்னை என்ன சொல்லி திட்டுறதுனே தெரியலடா லூசு பயலே.